தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவர் ஜெயந்திக்கு வரக்கூடாது, பிரபல தலைவருக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேவர் குரு பூஜை ஒவ்வொரு மாதம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி சிறப்பாக அனுசரிக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்வார்கள். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது பலத்த பாதுகாப்புடன் வந்து தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்துவார். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர் வருகையை தேவர் குரு பூஜை அன்று பசும்பொன்னில் பொதுமக்கள் கூடி உற்சாகத்துடன் வரவேற்பார்கள். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல அரசியல் தலைவர்கள் தேவர் குரு பூஜைக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். தற்பொழுது திருமாவளவன் தேவர் குரு பூஜைக்கு வரக்கூடாது என்று தேவர் சமூகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆப்பநாடு மறவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. திருமாவளவன் தேவர் சமாதிக்கு வரக்கூடாது, வந்து அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். என்னவென்றால், சமீபத்தில் சென்னையில் திருமாவளவன் சென்ற காரானது அதற்கு முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவருடைய இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி கீழே தள்ளிவிட்டது. மேலும் திருமாவளவன் உடன் வந்தவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரை அடித்து நொறுக்கினார்கள். அந்த நபருடைய பெயர் ராஜீவ் காந்தி. அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் மறவர் சமூகத்தை சார்ந்தவர். தற்பொழுது திருமாவளவன் பேச்சு தொடர்ந்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்று உள்ளது. அடித்தார்கள், நன்றாக அடிக்கவில்லை என்று கூறியது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போன்று உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவர் குரு பூஜைக்கு திருமாவளவன் வரக்கூடாது, வந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று எச்சரித்துள்ளனர். பிரபல தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தேவர் குரு பூஜைக்கு வர ஆப்பநாடு மறவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது பசும்பொன்னில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.